ஹலோ மக்களே, வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனலின் சார்பான அன்பான வணக்கங்கள். நீங்கள் எத்தனையோ என் வீடியோ மற்றவங்களோட வீடியோவை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட 6 மாதம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை உங்களுக்காக எடுத்து வச்சு சேர்த்து அதை 10 மணி நேரம் வீடியோ உங்களுக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு சுருக்கி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விவசாயியோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நான் அதிகம் பேச விரும்பலை. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, வெங்காயம் விதை முதல் அறுவடை வரை. நாங்கள் மக்காச்சோளம் எடுத்துகிட்டு அந்த வயலை ஓட்டி போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கோழிக்குப்பை வாங்கி கொட்டி எல்லா பக்கமும் நல்லா இறச்சி விட்டு என்ன பண்ணிட்டோம், மறுபடியும் ஒரு உழவு ஓட்டிட்டோங்க. ஏன்னா காற்றுல போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இறச்சி விட்ட உடனே என்ன பண்ணிட்டோம், ஒரு உழவு ஓட்டியாச்சு. அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நல்ல மழை. கிட்டத்தட்ட 1 மாதமாக அப்படியே தான் வயல் கடந்தது. ஏன்னா நல்லா ஆறட்டும், அப்படின்னா தான் வெங்காயம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். புல் தான் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது, அதெல்லாம் வெட்டி போட்டோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்ல மழை. மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னா, புல் வெட்ட முடியல, புல் நிறையா வந்துடுச்சு. அதனால கொஞ்சம் மருந்து அடிச்சு விட்டுட்டோம் அந்த புல்லுக்கெலாம். ஏன்னா ஈரத்தில் வெட்ட முடியாது, இப்படியே விட்டோம்னாலும் நிறைய வேர் பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு. இப்படியே கொஞ்ச நாள் காடு சும்மாவே கிடந்தது. அடுத்ததாக 28/9 என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆஞ்சி போட்டுடலாம், இனிமேட்டு நட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டறையை பிரித்து காய் அள்ளி கொட்டி ஆய ஆரம்பிச்சிட்டோம். இது ஆயிடுதுன்னா எப்படின்னா, மேலே இருக்க அந்த தாளை மட்டும் பிச்சு போட்டால் போதும், கீழே இருக்க வேரை பிக்க தேவையில்ல. நாங்கள் இந்த டைம் பட்டறையில் கீத்து வச்சு கட்டல, டெய்லியும் இந்த மாதிரி படத்தா போட்டு திறந்துட்டு மூடிக்குவோம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி 2வது நாள் மறுபடியும் கொண்டு காலையிலேயே கொஞ்சம் அள்ளி இந்த மாதிரி வெயிலில் கொட்டிட்டோம் அப்படின்னா, ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமான வெயிலில் கொட்டிட்டோம் அப்படின்னா தாள் பிக்கிறதுக்கு நல்லா வரும். மறுபடியும் 2வது நாளும் இதே மாதிரி பறித்து போட்டோம். அப்போன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி டைம். அந்த டைமில் அப்போ புரட்டாசி விரதம், அதையும் வயல்லே சாப்பிட்டு சமைச்சி எடுத்துகிட்டு அன்றைக்கும் உட்காந்து ஆய ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் ஆஞ்சிட்டு பாதி காய் பார்த்திங்கன்னா கொட்டாயில் கொட்டிட்டோம். ஏன்னா பட்டறையில் பார்த்திங்கன்னா தாள் இல்லைன்னா காய் நிற்காது. அதனால் கொஞ்சம் காய் மட்டும் பட்டறையில் கொட்டிட்டு மீதியெல்லாம் கொட்டாயில் கொட்டி வச்சிட்டோம், காத்தோட்டமாக இருக்க மாதிரி. அந்த கேப்லேயே என்ன அப்படின்னா, வயலையும் அப்பப்போ அப்படியே உழுதுகிட்டு சின்ன வண்டியில் ஓட்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நாங்கள் பார் இந்த மாதிரி பார் கலப்பை சின்ன வண்டியில் தான் ஓட்டிட்டோம். முன்னாடிலாம் மாட்டை விட்டு ஓட்டுவோம். பட் இப்போலாம் இந்த மாதிரி சின்ன வண்டியை விட்டு கரை ஓட்டிடுவோங்க. பெரிய வண்டியிலையும் கரை ஓட்டுவாங்க. மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, காய் தான் ஆய ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் வச்சது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் இருக்குங்க. 2.5 ஏக்கருக்கு தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1 ஏக்கருக்கு விதைக்காய் பார்த்தீங்கன்னா 600 கிலோ தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் நம்ம காயை பார்த்தீங்கன்னா ஆஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி விடணும். கை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, கிளக்கலையாக இருக்கும், அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி விடணும். அதுக்கப்புறம் நம்ம வண்டியை விட்டு கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் இந்த வாக்கியா கரை, வஞ்சி கரை, பாத்தி கரை இதெல்லாமே எடுத்து கட்டணும். ஃபைனலாக நிறைய நாள் வந்துருச்சு. ஈவினிங் ஆள் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையிலேயே தண்ணியை விட்டு வாய்க்காலெலாம் எடுத்து உருவி கட்டியாச்சு. ஈவினிங் ஆள் வராங்கன்னா காலையிலேயே நம்ம தண்ணி கட்டிடணும். இதே காலையில் வராங்கன்னா சாயந்தரமே தண்ணி கட்டிடணும். அவங்க வரத்துக்குள்ளே அந்த காயெல்லாம் அள்ளி அதில் இருக்க சருகெல்லாம் தூற்றி விட்டுட்டு நம்ம பவுடர் போட்டு கலக்குவோங்க. பவுடர் போடாமலும் நடுவாங்க. எதுக்கு இந்த பவுடர்னால், இந்த வேர் நோயெலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் முன்கூட்டியே போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாமே அள்ளிட்டு போய் நடுற ஆளுங்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணுங்க. அவங்களும் அழகாக நடுவாங்க. எங்கள் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லைனுக்கு 3 வைப்பாங்க. 2 சைட்லேயும் 2, சென்டரில் 1, அந்த மாதிரி தான் வைப்பாங்க. சில இடத்துலலாம் ஒரு காய், மதுரை சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு கரைக்கு 1 காய் தான் வைக்கிறாங்க. சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு கரைக்கு 2 காய் வைக்கிறாங்க. பட் எங்கள் சைடு எல்லாருமே ஒரு கரையில் 3 காய் தான் வைப்பாங்க. சில பேர் சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ கேப் இல்லாமல் வச்சுருந்தா நோய் வராமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வச்சு பழக்கங்க, அதனால தான் இப்படி வைப்பாங்க. மறுபடியும் அடுத்த நாள் ஈவினிங் ஆள் வரத்துக்குள்ளே என்ன பண்ணுவோம், இந்த நமக்கு தேவையான காய்களை உடச்சிக்குவோம். உடச்சிட்டு அதே மாதிரி மருந்து கொட்டி கலக்கி வச்சுக்குவோம். அன்னன்னைக்கு உடச்சிக்கிட்டோங்க. ஏன்னா மீதி இருந்தது அப்படின்னா உடச்சிட்டா விற்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அன்னன்னைக்கு உடச்சிட்டோம். ஃபஸ்ட் நாள் ஆள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தாங்க. செகண்ட் நாள் நிறைய ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் 3 மணிக்கு வருவாங்க, 5:30 6 மணிக்கு 150 ரூபா. அதே மாதிரி 3rd நாள் வர ஆரம்பித்தாங்க. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் உடச்சி கலக்கி கொண்டு போய் கொடுத்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா உடைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை தனியாக பிரித்து வச்சுக்குவோம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதையும் தனியாக பிரித்து வச்சுக்குவோம். கொஞ்சம் மீடியமாக இருக்க காயை தான் விதைக்கு வச்சுருப்போங்க. இந்த குட்டி காயெல்லாம் நம்ம வீட்டுக்கு வச்சுருக்கோம். பெரிய காயும்
நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அர்ஜென்ட்டுக்கு தேவை அப்படின்னா. ஏன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ரொம்ப பொடிக்காய் ஆளுங்களுக்கு நட போணுச்சுனாலும் நடமாட்டாங்க. ஏன்னா அதை எடுத்து நடுறது கஷ்டம், வேரும் தெரியாது. அதனால் வந்து பொடிக்காயை தனியாக கழிச்சு வச்சிடணும், ரொம்ப பெருங்காயும் தனியாக கழிச்சு வச்சிடணுங்க. கடைசி நாள் நட்டு முடித்தோடனையும் அவங்களுக்கு இந்த பொடிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சமாக கொடுப்போம். கடைசி நாள் யார் வராங்களோ அவங்களுக்கு. அதே மாதிரி கடைசியாக வந்து கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் ஒரு 6 ஆள் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு அந்த பொடிக்காய் வந்து கொடுத்துட்டோங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உடனே 3 நாளுக்குள்ளே நட்டு 3 நாளுக்குள்ளே கோல் அப்படிங்கிற ஒரு மருந்து அடிக்கணும். எதுக்கு அப்படின்னா புல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஏன்னா நிறைய புல் வரும், அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி திரும்ப முளையிறதுக்காக நம்ம அந்த கோல் அடிக்கிறோம். 5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே குருப்பு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்ல மழை பெஞ்சுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 8 நாள்லேயே கொஞ்சம் பெருங்குருப்பு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. காய் ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக குருப்பு வர ஆரம்பிக்குங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் புது காய் 40 நாளில் வந்து நடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து குருப்பு வர ஆரம்பிக்கும். இதே வந்து 60 நாளைக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து குருப்பு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா காடு நல்லா காஞ்சிருச்சு. சரி, இந்த டைமில் ஒரு உரம் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி உரம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோங்க. நடவு பண்ணது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான். புரட்டாசி மாதத்தில் நம்ம நிறைய டைம் தண்ணி கட்டுற மாதிரி இருக்காது, ஏன்னா மழை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து முளைப்பு வந்துருச்சு, நிறைய மழை பெஞ்சிருச்சு. நாங்கள் தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தண்ணி தான் கட்டியிருப்போம். நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ஒரு 20 நாள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே வந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆள் கூப்பிட்டுட்டு இருந்தோன்னா நிறைய செலவாகும். சரி, நமக்கும் ஒன்றும் பெருசாக வேலை இல்லை, நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 நாள் வந்து நாங்களே வந்து பிடுங்கணும். நான் 2-3 பேர் பிடுங்கணும். அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புழு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, புல்லெல்லாம் பிடுங்கிட்டு அதுக்கப்புறமா மருந்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டாச்சு, எதுவும் பண்ணல. ஆனால் அந்த சின்ன செடியிலே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய புழு இருக்குன்னு சொல்லி. காடு வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சிங்க. நாங்கள் பிடுங்கிட்டே இருந்தோம், காடு காஞ்சிருச்சு. பட்டு தண்ணி விடலான்னு நினச்சிட்டு இருந்தோம், மழையே பேஞ்சிருச்சிங்க. அதனால சரி மறுபடியும் காடு காயங்குள்ளே 2 ஆளை கூப்பிட்டு பிடுங்கிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆள் வந்து கூட வச்சுக்கிட்டு நாங்கள் பிடுங்கிட்டோங்க. பிடுங்கினதுக்கப்புறம் அந்த பில்லெல்லாம் அள்ளி வெளியில் கொட்டணும், அதையும் வந்து செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நோய் வந்து வர ஆரம்பிச்சிச்சிங்க. மழை அதிகமாக பேஞ்சிட்டே இருக்கிறதுனால என்னாச்சு, நோய் 1 மாதத்துலேயே வந்து என்னாச்சு, நோய் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் மருந்து தாங்க அடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு மருந்தை வந்து அடிக்க ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் மருந்து அடித்தா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மருந்து அடிக்க ஆரம்பித்தோம். யாராவது இயற்கையாக பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சாரிங்க, எங்களுக்கு வந்து இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் வந்து மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணோம். மருந்து அடித்தாலுமே கொஞ்சம் மறுபடியும் வட்ட நோய் விழுந்து தான் அதுக்கப்புறமா சரியாச்சு. அதுக்கப்புறமா 2வது உரம் போட்டோம். 2வது உரத்தில் வந்து இதில் பயோ நிறைய சேர்த்துருக்கோம். பயோ ஆர்கானிக் தான், அந்த கருப்பு கலரில் இருந்தது எல்லாமே, அதெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு போட்டோம். போட்டு பார்த்திங்கன்னா மழை வரும்னு நினச்சோம், மழை வரல. அதனால் சரி வாய்க்கால் செதுக்கிட்டு தண்ணி விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். வாய்க்கால் செதுக்கி முடித்தோம், மழை வந்து காடு ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சிங்க. வெங்காயத்துக்கு வந்து அதிகமாக தண்ணி தேங்கவே கூடாது. நெக்ஸ்ட்டாக ஒரு 40 நாளுக்கு மேலே என்னாச்சுன்னா காய் அப்படியே உருள ஆரம்பித்து கால் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கால் பிரியறதுனா நம்ம ஒரு காய் வச்சது 4 காயாக வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது என்ன, மறுபடியும் புல் பிடுங்க ஆரம்பித்தோம். ஏன்னா புல் வந்து வந்துக்கிட்டே இருந்தது மழை பெஞ்சதுனால. மழை பெய்ய பார்த்திங்கன்னா சுழற்சி நோயும் பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு செரவு ஃபுல்லாகவே அடித்து தள்ளிடுச்சிங்க. அதில் வெங்காயமே இல்லை. அதாவது எந்த சைஸில் இருந்த வெங்காயம் எந்த சைஸுக்கு ஆயிடுச்சின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அப்படியே அழுகல் மாதிரி போயிடுச்சு. இது அழுகல் நோய், சுழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. காய் வந்து நல்லா ஓரளவுக்கு விளைஞ்சிருந்ததுங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி விளைஞ்ச காய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த காய் வந்து அப்படி இருந்த காய் இந்த நோய் அடித்ததுனால என்னாச்சு அப்படின்னா அப்படியே வந்து சுண்டி போயிடுச்சு. இதுக்கு என்ன வழின்னே தெரியல. நாங்களும் வந்து மருந்தடிச்சும் பார்த்தோம், ஆனாலும் வந்து கேட்கவே இல்லை. பட்டு கடவுளோட புண்ணியமாக என்னமோ ஒரு செரவோடு முடிஞ்சிருச்சு. வயல் ஃபுல்லாக அடிக்காமல் அங்கங்கே வயலுக்குள்ளே இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஒரு செரவில் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு செரவுக்கு மட்டும் தனியாக மருந்து அடித்தோம். மறுபடியும் கடைசியாக ஒரு புல் பிடுங்கணும். மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால செடியை விட அதிகமாக, அதாவது வெங்காயத்தை விட அதிகமாக வந்து புல் வந்துருச்சு. நான் அல்றதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உயரமான புல் வந்துருச்சு.
அதுக்கப்புறம் அதையும் எல்லாத்தையும் அள்ளி வெளியில் கொட்டிட்டு கடைசியாக வந்து அழகாக பூ பூக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. பூ பூக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் உருள ஆரம்பிச்சிருச்சு. 1-2 காய் மட்டும் கொஞ்சம் உருளாமல் இருக்கும், விளையாமல் இருக்கும். அது ஒரு 10 நாள் அப்படியே விட்டோம் அப்படின்னா வந்து விளைஞ்சிருங்க. கடைசியாக ஒரு தண்ணி கட்டி அதுக்கப்புறமா வந்து நம்ம பிடுங்கணுங்க. ஸோ வெங்காயம் முத்த அந்த மொட்டாக இருந்த பூ நல்லா விரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கே காட்டுறேன் பாருங்கள். மொட்டாக இருந்த பூ நல்லா வந்து விரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. எப்பயுமே வெங்காயத்தில் வந்து மொட்டாக இருக்க பூ நல்லா விரிஞ்சிச்சு அப்படின்னா காயும் வந்து விளைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், காய் வந்து நல்லா விளைஞ்சிருச்சு. கலரும் வந்து சூப்பராக வந்து வந்துருச்சிங்க. காய் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம பிடுங்கி போட்டு நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா வந்து இன்னும் சூப்பராக கலர் ஏறிக்குங்க. அந்த தாள் மேலே இருக்க சொரம்னு சொல்லுவாங்க, அந்த வெங்காயத்து தாளில் வந்து அவ்வளோ சொரம் இருக்கும். நம்ம பிடுங்கும் போதே கண்ணெலாம் எரியும். அந்த சொரம் ஃபுல்லாக நம்ம பிடுங்கினதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தில் தான் வந்து இறங்கும். அதனால் வந்துட்டு காய் இன்னும் நல்லா குண்டு குண்டாக இன்னும் கலராக மாறுங்க. இந்த மாதிரி காய் நல்லா விளைஞ்சிருச்சு. கொஞ்சம் தாள்லாம் கீழே படுத்துருச்சுனாவே நம்ம வந்து பிடுங்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு 8 ஆள் வந்தாங்க. அவங்கள கூழ் வச்சு பிடுங்கிட்டோம். காலையில் 8 மணிக்கு வருவாங்க, மதியானம் சாயந்தரம் வந்து 4 மணிக்கு 400 ரூபாங்க கூலி. அவங்கள வச்சு ஃபஸ்ட் நாள் வந்து பிடுங்கணும். அதுக்கப்புறமா 2வது நாளும் வந்து ஆள் வச்சு பிடுங்கணுங்க. நம்ம பிடுங்கி எப்படி வைக்கணும் அப்படின்னா, காயை வந்து உள்ளே மறைச்சி தாளை போட்டு மேலே போட்டு மூடணுங்க. அப்படி தான் வந்து வைக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 2 கரையை சேர்ந்து பிடிச்சிக்கணும். 2 கரையில் பிடுங்கி ஒரு கரையில் வைக்கணும். லைனாக வைக்கணுங்க. இந்த மாதிரி வந்து லைனாக வெங்காயம் தெரியாத அளவுக்கு நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே நல்லா காஞ்சிட்டே இருக்குங்க. ஒரு வாரம் வந்து நல்லா காய விட்டோம் அப்படின்னா தாளோட சொரம் ஃபுல்லாக இறங்கிருங்க. இந்த மாதிரி நம்ம லைனாக வைக்கும் போது என்னென்னா வந்து வியாபாரிங்க பார்க்கும் போது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு, காய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. எங்கள் சைடெலாம் வந்து அதிகமாக ஆச்சல் போட்டு விற்பனை பண்ண மாட்டாங்க. அப்படியே வயலோடு பேசிக்குவாங்க, ஒரு குழி இவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வியாபாரிக்கு தெரியும் ஒரு குழியில் இவ்வளோ டன் காய் தான் வரும் அப்படின்னு சொல்லி. நம்மளோட காயை பொறுத்து அவங்க வந்து பேசிக்குவாங்க. இப்போ நம்மளது இந்த வயல் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது வந்து 4 டன் காய் வரும் அப்படின்னு சொல்லி 4 டன்னுக்கு வந்து 40,000 அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நினைப்பீங்க வெங்காயம் விலை அதிகமாக விற்கிது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை என்னன்னா கிலோ 10 ரூபா ரேஞ்சுக்கு தான் வந்து எங்ககிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப இது பிடுங்கி போட்டு ஒரு வாரம் ஆச்சு, வியாபாரியே வரல. கேட்டால் வந்துட்டு எக்ஸ்போர்ட் நிறுத்திட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல, அதனால் விலை இறங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிடுங்கி போட்டு 10 நாள் கழித்து தான் வந்து அல்லவே வந்தாங்க. ஸோ 10 ரூபா ரேஞ்சு தான் வந்து வெங்காயம் வந்து போச்சு. இதே ஆச்சல் போட்டோன்னா 24 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கிலோவுக்கு வந்து 14 ரூபா செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆச்சலுக்கு ஏற்றுக்கூலி, இறக்கு கூலி, கம்சனு, ஆச்சல் கூலி, சாக்கு எல்லாமே சேர்த்து 14 ரூபா ஆகுதுங்கிறாங்க. அது ஆஞ்சி ஏற்றி இறக்கி கம்சன் கொடுத்து போகிறதுக்கு அப்படியே வயலோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அந்த வயல் ஃபுல்லாகவே ஒரு 5 டன் காய் வருங்க. ஆனால் வந்து 50,000க்கு தான் விட்டுருக்கோம். அதுக்கும் இன்னும் காசு வரலைங்க. இதுதான் இன்றைய விவசாயியோட நிலைமைங்க. இதில் வந்து என்ன ப்ராஃபிட் நான் சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. செலவே எவ்வளோ பண்ணியிருக்கோம்.